மகனுக்காக தன் வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்த தாய். அதே மகன் ஒரு நாள் அவளை தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் தேவகரிலுள்ள வைத்தியநாத் தாம்க்கு அழைத்துச் சென்று மனிதத்தன்மை கூட வெட்கப்படும்படி செய்தான். சாவித்ரி தேவி தன் முழு சொத்தையும் மகன் ரோஹித் வளர்ப்பில் வைத்தாள். தன் பசி, தன் தூக்கம் மற்றும் தன் முழு கனவுகளையும் தியாகம் செய்தாள். அதனால் தன் மகன் ஒவ்வொரு கனவையும் அடைய முடியும். வயல்களில் கூலி வேலை செய்து அவன் படிப்பை படிக்க வைத்தாள். ஆபரணங்களை விற்று அவன் கட்டணங்களை செலுத்தினாள் மற்றும் தான் கிழிந்த உடைகளை அணிந்தும் அவனுக்கு நல்ல உடைகளை கொடுத்தாள். அந்த தாய் இதயம் வெறும் ஒரே கனவை பார்த்தது, என் மகன் உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்று. உண்மையில் ரோஹித் கூட உயர்நிலைக்கு வந்தான். ஆனால் ரோஹித் பெரியவனான போது, பணம் மற்றும் புகழ் வந்தபோது தாய் அவனுக்கு பாரமாக மாறினாள். நகரத்தில் வசிக்கும் அவன் மனைவி ரீனா அடிக்கடி சொல்வாள், வீடு சிறியது, செலவுகள் பெரியவை, மேலும் உங்கள் தாயை நாம் எவ்வளவு காலம் சுமப்போம்? ரோஹித் சில சமயங்களில் மௌனமாக இருப்பான், சில சமயங்களில் சிறு கோபத்துடன் சொல்வான், அம்மா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன் ஒவ்வொரு முறையும் உடல் நலக்குறைவுக்கு ஆளாகிறீர்கள்? சாவித்ரி எல்லாவற்றையும் கேட்பாள். ஆனால் அவள் உதடுகளில் புகார் ஒரு வார்த்தை கூட வரவிடவில்லை. அவளுக்கு அப்போது மகன் வீட்டு வாசல் கூட கோவில். நாட்கள் கடந்தன. ரீனா எதிரில் சொன்ன வார்த்தைகள் ரோஹித் மனதில் படிப்படியாக இடம் பிடித்தன. அவன் சிந்திக்கத் தொடங்கினான். ரீனா சரியாக சொன்னாள். தாய் இப்போது பாரமாகிவிட்டாள். இது இல்லாமல் போனால் வீட்டில் சாந்தி இருக்கும். மற்றும் ஒரு நாள் அவன் முடிவு செய்தான், தாயிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆனால் இந்த வேலை எளிதானது அல்ல. கிராமத்தில் உள்ள தாயை நேரடியாக வெளியே கொண்டு வருவது மக்கள் கண்களில் நல்லதாக தோன்றாது. எனவே அவன் ஒரு திட்டம் உருவாக்கினான். அவன் தாயிடம் சொன்னான், அம்மா, நீங்கள் ஆண்டுகளாக கனவு கண்ட ஆசையை அடையும் நேரம் வந்தது. நான் உங்களை பாபா போலேநாத் தாம் தரிசனத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். இதை கேட்டு சாவித்ரி கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் மகன் முகத்தை பிடித்து ஆசீர்வதித்தாள். போலேநாத் உனக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கட்டும் மகனே. நீ என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவை அடைத்தாய். இரவு முழுவதும் அவள் தன் சிறந்த சேலையை எடுத்து வைத்தாள். பொட்டலியில் பழைய பில்வ இலைகள், கொஞ்சம் அரிசி மற்றும் அந்த மாலையை வைத்தாள். ஆண்டுகளாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தது. அவள் உதடுகளில் வெறும் இதே வார்த்தை இருந்தது, போலேநாத் தர்பாருக்கு செல்கிறேன். வாழ்க்கை வெற்றியடையும். காலை காரில் அமரும்போது சாவித்ரி வானத்தை நோக்கி முணுமுணுத்தாள். நன்றி போலே, நீ என் வார்த்தையை கேட்டாய். வழி முழுவதும் அவள் உற்சாகமாக மகனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். குழந்தை பருவத்தில் உனக்கு கடுமையான ஜுரம் வந்தபோது நான் மனதில் மன்னத் மான்னேன். போலேநாத் உன்னை சரி செய்தால் தேவகருக்கு அழைத்துச் செல்வேன் என்று மொக்கு. இன்று நீ என்னை அழைத்துச் செல்கிறாய். ரோஹித் வெறும் சிரித்தான். அவனுக்கு தெரியும், தாய், இந்த சந்தோஷம் தற்காலிகமே. ஏனெனில் முன்பு அவன் உத்தேசம் வேறு. தேவகர் எல்லைகளுக்குள் நுழைந்ததும் சூழல் மாறியது. சாலைகளில் போல் பம் ஜெயகாரங்கள், கடைகளில் பில்வ இலைகள் மற்றும் பிரசாதங்கள் வரிசைகள், கோவில் மணிகளின் சத்தம். சாவித்ரி கண்கள் நிறைந்தன. அவள் இரு கைகளை இணைத்து சொன்னாள், போலேநாத், இன்று என் தவம் முடிந்தது. ஆனால் அவளுக்கு எங்கே தெரியும் இந்த யாத்திரை அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்தது. அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வழியாக மாறப்போகிறது என்று. சாவித்ரி தேவி பாபா போலேநாத் தாம் சிகரத்தை தொலைவில் இருந்து பார்த்ததும் அவள் கால்களில் நடுக்கம் தொடங்கியது. கண்கள் நிறைந்தன மற்றும் உதடுகள் முணுமுணுத்தன. போலேநாத், இறுதியாக என்னை உன் சரணத்தில் அழைத்தாய். அவள் தன் சேலையால் கண்ணீரை துடைத்து மகன் ரோஹித் கையை பிடித்து சொன்னாள், மகனே, உன் காரணமாக என் வாழ்க்கை வெற்றியடைந்தது. இது நான் நினைக்காத கனவு. ரோஹித் வெறும் சிறு சிரிப்பு கொடுத்தான். உள்ளத்தில் அவனுக்கு தெரியும், தாய் சந்தோஷம் சில கணங்கள் விருந்தாளி மட்டுமே. மனைவி ரீனா எதிரில் சொன்ன வார்த்தைகள் அவன் இதயத்தை அவ்வளவு கடினமாக்கின. தாய் கண்களில் உள்ள மின்னல் கூட இப்போது அவனுக்கு பாரமாக தோன்றியது. கோவில் வளாகத்துக்குள் வந்து சாவித்ரி கூட்டத்தில் ஒரு குழந்தை போல ஒவ்வொரு பக்கமும் பார்க்கத் தொடங்கினாள். பில்வ இலைகள் கடைகளில் நின்றாள். கங்கா ஜல் சிறிய பாட்டில்களை கையில் எடுத்து மற்றும் ஒவ்வொரு பக்தரை பார்த்து சொன்னாள், இந்த இடத்தில் எவ்வளவு புண்ணியம் உள்ளது.
இன்று என் ஆத்மா திருப்தியடைந்தது. கூட்டம் அதிகம் உள்ளது. எனவே ரோஹித் தாயிடம் சொன்னான், அம்மா, நீங்கள் இங்கே இந்த ஓய்வு கட்டிடப்படிகளில் அமருங்கள். நான் பிரசாதம் மற்றும் பூஜை பொருட்களை எடுத்து வருகிறேன். கூட்டத்தில் நீங்கள் சோர்வடைவீர்கள். சாவித்ரி தேவி மகன் வார்த்தையில் கண்களை மூடி நம்பிக்கை வைத்தாள். அவள் மெதுவாக படிகளில் அமர்ந்தாள். இரு கைகளை இணைத்து கோவில் பக்கம் பார்க்கத் தொடங்கினாள். முகத்தில் சந்தோஷம் மற்றும் கண்களில் பக்தி உள்ளது. அவள் மனதில் சொன்னாள், பாபா, மகன் திரும்பி வரும் வரை நான் உன் நாமத்தை ஜெபிப்பேன். ஆனால் நேரம் கடந்து கொண்டிருந்தது. அரை மணி நேரம், அதன் பின் 1 மணி, அதன் பின் 2 மணி நேரங்கள். சூரியன் மறையத் தொடங்கியது. ஆனால் ரோஹித் திரும்ப வரவில்லை. சாவித்ரி தேவி அசௌகரியமாக இங்கும் அங்கும் பார்க்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு வரும் போகும் முகத்தில் அவளுக்கு மகன் முகம் தோன்றியது. சில சமயங்களில் ஏதாவது இளைஞன் அருகில் கடந்தால் அவள் நினைப்பாள், இதே என் ரோஹித் என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் ஆசை உடைந்தது. படிப்படியாக அவள் இதயத்தில் சந்தேகம் ஒரு தீப்பொறி பிறந்தது. எங்காவது ரோஹித் என்னை விட்டு போய்விட்டானா? இந்த சிந்தனை வந்தவுடனே அவள் முழு உடலில் நடுக்கம் பிறந்தது. ஆனால் அடுத்த கணத்தில் அவள் தன்னை தானே சமாதானப்படுத்தினாள். இல்லை, என் மகன் அப்படி செய்ய மாட்டான். நான் என் இரத்தத்தை குடிக்க வைத்து வளர்த்தேன் அவனை. அவன் என்னை தனியாக எப்படி விட்டு விடுவான்? இரவு இறங்கியது. கோவில் சிகரத்தில் விளக்குகள் ஒளிர்ந்தன. பக்தர்கள் திரும்பிச் செல்லத் தொடங்கினர். சாவித்ரி தேவி இன்னும் சோர்வாக அதே படிகளில் அமர்ந்திருந்தாள். பசியால் வயிறு எரிகிறது. கால்கள் உணர்ச்சியற்று போகின்றன. ஆனால் இதயம் வெறும் ஒரே விஷயத்தில் ஒட்டிக்கொண்டது. என் மகன் வருவான், கண்டிப்பாக வருவான். யாரோ வந்து கேட்டார்கள், அம்மா, எங்கிருந்து வந்தீர்கள்? தனியாக ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள்? சாவித்ரி தேவி நடுங்கும் குரலில் சொன்னாள், என் மகன் பிரசாதம் கொண்டு வர சென்றான். அவன் இப்போது வருவான். ஆனால் அந்த இரவு அந்த மகன் எப்போதும் வரவில்லை. கூட்டம் குறைந்தது. கோவில் வெளியே அமைதி இடம் பிடித்தது. சாவித்ரி தேவி இதயம் இப்போது புரிந்து கொண்டது. மகன் அவளை விட்டு போய்விட்டான். ஆனால் தாய் இதயம் விசித்திரமானது. ஏமாற்று தெளிவாக தோன்றினாலும் கூட அது மகனுக்காக பிரார்த்தனை செய்கிறது. போலேநாத், என் ரோஹித் எங்கிருந்தாலும் சுகமாக இருக்கட்டும். அவன் என்னை பாரமாக நினைத்தால் ஒருவேளை என் பாக்கியமே இது. கண்களில் இருந்து பெருகும் கண்ணீருக்கு இடையே அவள் பாபா தாம் சிகரம் பக்கம் பார்த்து மெதுவாக சொன்னாள், இப்போது என் வாழ்க்கை உன் கைகளில் போலே. தேவகர் இரவு அந்த நாள் அசாதாரணமாக குளிர்ச்சியாக இருந்தது. கோவில் வளாகம் வெளியே படிப்படியாக கூட்டம் குறைந்தது. தொலைவில் இருந்து வந்த பக்தர்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்பி செல்கின்றனர். மணிகளின் சத்தம் நின்றது மற்றும் முழு சூழலில் ஒரு விசித்திர அமைதி நிறைந்தது. படிகளில் அமர்ந்திருந்த சாவித்ரி தேவி இப்போது கல் சிலை போல தோன்றுகிறாள். கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி உலர்ந்தது. குரல் முழுவதும் அமர்ந்தது மற்றும் மனதில் வெறும் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. உண்மையில் என் மகன் என்னை விட்டுவிட்டானா? ஆனால் இரவு ஆழமாகும் போது இந்த விஷயம் ஒருவேளை கண்ணாடி துண்டு போல உடைந்து அவள் இதயத்தை இரத்தம் சொட்டச் செய்கிறது. படிப்படியாக கோவில் படிகளில் சுற்றும் நாய்கள், தொலைவில் எங்கோ நெருப்புக்கு சூடு பிடிக்க அமர்ந்திருந்த சில பிச்சைக்காரர்கள் மற்றும் இடையிடையே பூஜாரி மெதுவான குரல்கள் மட்டுமே துணையாக மிஞ்சின. சோர்வாக சாவித்ரி கோவில் படிகளிலேயே படுத்தாள். வானத்தை நோக்கி சொன்னாள், போலேநாத், நான் ரோஹித்தை பிறப்பித்த போது ஒரு நாள் அவன் அன்பு இப்படி முடிந்து போகும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். மகன் எனக்கு உதவி செய்யாவிட்டால் இப்போது நீயே என் உதவி. இரவு 3வது பிரகரத்தில் திடீரென அவள் உடலில் யாரோ மெதுவாக கையால் தொட்டார்கள். அம்மா, நீங்கள் இங்கே தனியாக ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள்? இந்த குரல் கோவில் பூஜாரியின். அவன் இரவு தன் அறை பக்கம் திரும்பி சென்று கொண்டிருந்தான். சாவித்ரி நடுங்கி சொன்னாள், என் மகன் பிரசாதம் கொண்டு வர சென்றான். வருவான் இப்போது. பூஜாரி அவள் நிலையை பார்த்து உடனே புரிந்து கொண்டான், இது சாதாரண நிலை அல்ல என்று. அப்போதே அருகில் நின்றிருந்த ஒரு சமூக சேவகி மீரா கூட அந்த பக்கம் கடந்தாள். அவள் வயதான தாய் கண்களில் இருந்து பெருகும் கண்ணீர் மற்றும் நடுங்கும் கைகளை பார்த்தபோது அவள் இதயம் உருகியது. மீரா மெதுவாக அவள் தோளில் கை வைத்தாள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இங்கே யாரும் யாரையும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள்.
பாபா போலேநாத் நகரத்தில் மனிதத்தன்மை இன்னும் உயிருடன் உள்ளது. சாவித்ரி இந்த வார்த்தைகளை கேட்டு உரக்க அழுதாள். முதல் முறை அவளுக்கு தோன்றியது, வெளியாட்களிடையே கூட யாராவது தன் ஆள் இருக்கலாம். மீரா அவளுக்கு உதவி செய்து எழுப்பி பூஜாரியுடன் சேர்ந்து தன் சிறிய வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே அவளுக்கு உணவு கொடுத்தார்கள், தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். சாவித்ரி சாப்பிட்டு அழுகிறாள். இன்று வரை நான் மகனுக்கு சாப்பிட வைத்து திருப்தி அடைந்தேன். இன்று முதல் முறை வெளியாட்கள் எனக்கு சாப்பிட வைக்கிறார்கள். அந்த இரவு அவள் படுக்கையை மாற்றி இதே சிந்தித்தாள். எந்த மகனை வளர்க்க நான் என் வாழ்க்கையை செலவிட்டேனோ அவனே என்னை விட்டுவிட்டான். ஆனால் ஒருவேளை கடவுள் இதே விரும்பினான், நான் இப்போது என் கால்களில் நிற்க வேண்டும் என்று. யாருடைய உதவியும் இல்லாமல் காலை முதல் கதிர் தேவகர் வானத்தை தங்கமாக்கிக் கொண்டிருந்த போது, அப்போது சாவித்ரி தேவி மீரா சிறிய வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்தாள். முந்தைய இரவு சோர்வு மற்றும் கண்ணீர் அவள் கண்களை சிவக்கச் செய்தன. ஆனால் இதயத்தில் எங்கோ ஒரு புதிய உறுதி பிறந்தது. மீரா அவள் அருகில் அமர்ந்து சொன்னாள், நம் வாழ்க்கை ஒரே நபர் உதவியில் நிற்காது. நீ அவனை முழுவதும் விட்டுக் கொடுத்தாய், அவனே விட்டுவிட்டான். இப்போது கடவுள் உன்னை வேறு வழி காட்ட அங்கே அனுப்பினான். சாவித்ரி தேவி அவள் பக்கம் பார்த்தாள். அவள் முகத்தில் எண்ணற்ற கோடுகள் உள்ளன, ஆனால் உள்ளத்தில் ஒரு உறுதி மின்னுகிறது. அவள் மெதுவாக சொன்னாள், மகளே, உண்மை சொல்லவா? அப்போது நான் யார் மீதும் பாரமாக இருக்க மாட்டேன். நான் என் கைகளால் சம்பாதித்து வாழ விரும்புகிறேன். வெறும் கடவுள் நாமம் என்னுடன் இருக்க வேண்டும். இங்கு இருந்தே அவள் புதிய யாத்திரை தொடங்கியது. மீரா மற்றும் பூஜாரி சேர்ந்து அவளுக்கு கோவில் வெளியே சிறிய இடம் கொடுத்தார்கள். ஒரு பழைய கூடை மற்றும் சில பூக்களை எடுத்து சாவித்ரி பாபா போலேநாத் வாசலில் பூக்கள் விற்கத் தொடங்கினாள். முதல் நாள் அவள் பயம் தெளிவாக தோன்றியது. நடுங்கும் கைகளுடன் அவள் பில்வ இலைகள் மற்றும் பூ மாலைகளை சரி செய்து பக்தர்களிடம் சொல்வாள், பாபாவுக்காக பில்வ இலைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாபா ஆசீர்வாதம் கொடுப்பார். மக்கள் அவள் முகத்தில் உள்ள துன்பத்தை மற்றும் கண்களில் உள்ள உண்மையை பார்த்து நிற்பார்கள். யாராவது அவளிடமிருந்து பூக்கள் எடுத்தால் அல்லது எடுக்காமலும் கூட அவள் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் கேட்பார்கள். படிப்படியாக பக்தர்களிடையே இந்த வார்த்தை பரவியது, அம்மா அருகில் பூக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவள் ஆசீர்வாதம் சேர்ந்து வரும். நாட்கள் கடந்தன. சிறிய வேலை இப்போது நடக்கிறது. அவள் கடை முதல் கூடையில் இருந்து வளர்ந்து ஒரு சிறிய மேசை வரை வந்தது. அதன் பின் கடை வடிவம் எடுத்தது. இப்போது சாவித்ரி தேவி ஒவ்வொரு காலை தானே பூக்களை சரி செய்கிறாள். சுத்தமான உடைகள் அணிந்து கடையில் அமர்கிறாள். அவள் முகத்தில் துன்பத்தின் நிழல் படிப்படியாக நீங்குகிறது. ஒரு நாள் மீரா சிரித்து சொன்னாள், அம்மா, பாருங்கள் பாபா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தான். உங்களை விட்டு விட்டவன் ஒரு நாள் நீங்கள் அவ்வளவு வலிமையானவராக மாறுவீர்கள் என்று நினைக்க மாட்டான். சாவித்ரி கண்கள் நிறைந்தன. அவள் வானத்தை நோக்கி முணுமுணுத்தாள். சரியாக சொன்னாய் மகளே. மகன் என்னை பாரமாக நினைத்தான், ஆனால் பாபா எனக்கு உதவி கொடுத்தான். இப்போது இந்த பூக்களே என் வாழ்க்கை மற்றும் இதே என் அடையாளம். நேரத்துடன் அவள் கடைக்கோவிலில் மிகவும் பிரபலமான பூக்கடையாக மாறியது. மக்கள் தொலைவில் இருந்து வெறும் சாவித்ரி அருகில் பூக்கள் எடுக்க வருகிறார்கள். யாராவது சொல்வார்கள் அவள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று. யாராவது சொல்வார்கள் அவளிடமிருந்து எடுத்த பூக்கள் நேரடியாக பாபா அருகில் செல்கின்றன. இப்போது அவளிடம் வெறும் மரியாதை மட்டுமல்ல, பணத்துக்கு குறைவும் இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரை அவள் கடையில் இருந்து சம்பாதனை தொடங்கியது. ஆனால் பணத்தை விட அதிகமாக அவளுக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷம் உள்ளது. இப்போது அவள் யார் மீதும் சார்ந்திருக்கவில்லை. தாய் முகத்தில் இப்போது துன்பம் அல்ல, சந்தோஷம் மற்றும் ஆத்ம விசுவாசம் உள்ளது. அவள் அடிக்கடி பக்தர்களிடம் சொல்வாள், பாபா போலே நாத் நகரத்தில் யார் வந்தாலும் வெறும் கைகளுடன் போக மாட்டார். மகன் என்னை விட்டுவிட்டான், ஆனால் பாபா எனக்கு புதிய குடும்பத்தை கொடுத்தான். கூட்டம் நிறைந்த அந்த கோவில் வெளியே பூக்களின் மனம் மற்றும் பக்தி பாடல்களுக்கு இடையே சாவித்ரி தேவி இப்போது விட்டுவிட்ட தாய் அல்ல, ஒரு ஆத்ம நிர்பர் தாய் அடையாளமாக மாறினாள். ஆண்டுகள் கடந்தன. தேவகர் தெருக்களில் இப்போது ஒரு பெயர் ஒவ்வொரு நாக்கிலும் உள்ளது, அம்மா பூக்கடை. பாபா போலே நாத் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் அவளிடமிருந்து பூக்கள் எடுக்காமல் தரிசனம் அபூரணமாக நினைக்கிறான்.
வயதான சாவித்திரி தேவி இப்போது வெறும் பூக்கள் விற்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு பூவுடன் ஆசீர்வாதமும் கொடுக்கிறாள். எந்த கைகள் ஒரு காலத்தில் மகனுக்காக ரொட்டிகள் விதைத்தனவோ அதே கைகள் இப்போது மக்கள் நெற்றியில் ஆசீர்வாதத்துக்கு எழுகின்றன. நேரம் அவள் காயத்தை குணப்படுத்தவில்லை, ஆனால் அவளை அவ்வளவு வலிமையாக மாற்றியது. இப்போது அவள் யார் மீதும் சார்ந்திருக்கவில்லை. அவள் முகத்தில் சந்தோஷத்தின் மின்னல் உள்ளது, கண்களில் உறுதி மற்றும் குரலில் விசுவாசம். இதே இடையே ஒரு நாள் கோவில் வளாகத்தில் கூட்டத்தில் திடீரென ஒரு முகம் தோன்றியது. ரோஹித், அவன் முகத்தில் அதே ஒளி உள்ளது, ஆனால் இப்போது சோர்வு மற்றும் பிரச்சனைகளின் ஆழமான கோடுகள் தெளிவாக தோன்றுகின்றன. அவன் வியாபாரத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டது. வீடு உடைந்து போகும் நிலைக்கு வந்தது மற்றும் மனைவி ரீனா கூட அவனை விட்டு போய்விட்டாள். அவன் தன் வாழ்க்கையில் மிகவும் கடின காலத்தை கடக்கிறான். அவன் பார்வை பூக்கடையில் அமர்ந்திருந்த தாய் மீது விழுந்ததும் அவன் கால்கள் நின்றன. அவன் அதே கல் ஆகி நின்றான். இது அதே தாய், அவன் பாரமாக நினைத்தது. தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் இங்கே விட்டுவிட்டான். ஆனால் இன்று அதே தாய் கோவில் வெளியே மரியாதை உருவமாக மாறினாள். கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. அவன் ஓடி வந்து தாய் கால்களில் விழுந்து உரக்க அழுதான். அம்மா, என்னை மன்னித்து விடு. நான் மிகப்பெரிய பாவம் செய்தேன். நான் உன்னை ஏமாற்றினேன். உன்னை விட்டுவிட்டேன் மற்றும் இன்று பார் என் நிலை. தயவு செய்து என்னுடன் வா அம்மா. நான் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அருகில் நின்றிருந்த பக்தர்கள் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்தனர். அனைவரின் பார்வை அம்மா மீது விழுந்தது. சாவித்திரி தேவி மகன் தலையில் கை வைத்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது, ஆனால் உதடுகளில் அமைதியான வார்த்தைகள் வந்தன. மகனே, தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்போதும் சாபம் கொடுக்காது. நீ என்னை இங்கே விட்ட நாள் அப்போதே நான் உன்னை மன்னித்தேன். ஆனால் நினைவில் கொள், மனிதன் செயல்களே அவன் பாக்கியத்தை எழுதுகின்றன. நீ என்னை பாரமாக நினைத்தாய், ஆனால் பாபா எனக்கு உதவி கொடுத்தான். இப்போது என் வீடு இங்கேயே, என் குடும்பம் இங்கேயே. நான் உன்னுடன் போக மாட்டேன். ரோஹித் தலை தாழ்த்தான். அவனிடம் சொல்ல வார்த்தைகள் மிஞ்சவில்லை. பச்சாதாபத்தின் பாரம் அவன் தோள்களில் மேலும் பாரமானது. கூட்டத்தில் நின்றிருந்த மக்கள் கண்கள் ஈரமானன. யாரோ மெதுவாக சொன்னார்கள், பார், இதே கடவுளின் நீதி. தாயை விட்டுவிட்டவன் இன்று வெறும் கைகளுடன் மிஞ்சினான் மற்றும் விட்டுவிட்டது அதே தாய் இன்று ஆயிரக்கணக்கானோருக்கு உதவியானாள். மா கடைசியாக மகனை எழுப்பி சொன்னாள், மகனே, உனக்கு உண்மையில் என் மன்னிப்பு வேண்டுமானால் போய் உன் செயல்களை மாற்று. பெற்றோரை பாரமாக நினைப்பது மிகப்பெரிய குற்றம். கடவுள் உன்னை சரி செய்யும் வாய்ப்பு கொடுக்கட்டும். இதே என் கடைசி ஆசீர்வாதங்கள். ரோஹித் அழுது கொண்டே அதே தரையில் அமர்ந்தான். மா கைகளை இணைத்து கோவில் பக்கம் பார்த்து தன் பூக்கடையில் அமர்ந்தாள். அவள் முகத்தில் இப்போது விட்டுவிட்ட மனிதனின் துன்பம் இல்லை, ஆனால் அந்த தாய் பெருமை உள்ளது. அவள் தியாகம் மற்றும் ஆத்ம நிர்பரத்துடன் சமூகத்துக்கு போதிக்கிறாள். பெற்றோரை எப்போதும் பாரமாக நினைக்காதீர்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து முகம் திருப்பினால் கடவுள் அவர்களை மேலும் வலிமையானவர்களாக்குவார் மற்றும் உங்களுக்கு பச்சாதாபம் தவிர வேறு எதுவும் கிடைக்காது. ஆனால் நண்பர்களே, இப்போது ஒரு கேள்வி உங்களுக்கு. அம்மா, இந்த முடிவு சரியானதா? அவள் மகனை மன்னித்தாள், ஆனால் அவனுடன் எப்போதும் போகவில்லை. நீங்கள் அம்மா இடத்தில் இருந்தால் நீங்கள் இதே செய்வீர்களா? உங்கள் கருத்தை எங்களுக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்றும் கதை உங்கள் இதயத்தை தொட்டதானால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் வரை சென்றடைய ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வாருடன் இருங்கள் மற்றும் உறவுகளின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.